இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, போலீஸோட ஜீப்பு தான் வந்துகிட்ருக்கு. ஸோ எதுக்காண்டி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவரோட வீட்டுக்கு தான் போய்கிட்டுருக்கு. ஸோ அவங்க வீட்டுக்கு எதுக்காண்டி போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இஷ்யூ ஆகிருக்கு. அது என்னன்னு கேட்குறக்காண்டி தான் போகிறாங்க. ஸோ போகிற டயத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கதை திறப்பாங்களா திறப்ப மாட்டாங்கன்னா, அவரோட கேட்டில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி என்ன பண்ணுறாங்க, போலீஸே அலோவ் பண்ண மாட்டுறாங்க அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு. ஓகேவா? ஸோ காவல்துறைக்கும் அவங்களோட செக்யூரிட்டிக்கும் இடையில தள்ளுமுள்ள ஆகுது. ஓகேவா? ஸோ வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுங்கன்றாங்க. ஆனால் காவலர்களை அவரோட செக்யூரிட்டியை அலோவ் பண்ண மாட்டுறாங்க. ஸோ என்ன பர்பஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா, வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண முடியாது, போலீஸை யாரும் அலோவ் பண்ண முடியாது, 2 பேருக்குள்ளே தள்ளுமுள்ள நடக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைவில் பார்த்துட்ருங்க. ஸோ காவலர்களுக்கும் அவங்களுக்கும் இடையில தள்ளுமுள்ள ஏற்படுது. செக்யூரிட்டி காவலரை தாக்க முற்படுறாரு. ஸோ அந்த டயத்தில் ஒரு காவலர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டியை பிடிச்சிடறாங்க, ஹோல்டு பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ போலீஸே நீ அடிக்கிற ட்ரை பண்ணுறியா அப்படின்ட்டு ஹோல்டு பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், மறுபடியும் பாருங்கள், போலீஸ் மேலே கை வைக்கிறாப்புல செக்யூரிட்டி. ஓகேவா? யாரோட செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா, சீமானோட செக்யூரிட்டி தான். ஸோ இதுதான் சீமானோட அவங்க வீடு. ஓகேவா? ஸோ போலீஸ் மேலே நீ கை வைக்கிறேன்ட்டு அவங்க செக்யூரிட்டி அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க காரணம்லாம் மாட்டாங்க. என்ன காரணன்றதுக்கு பார்த்திங்கன்னா, செக்யூரிட்டியும் போட்டு தேவையில்லாமல் போலீஸே கையை நீட்டிக்கிட்டு அந்த மாதிரி இஷ்யூ நடந்தது. கன்னை வேறு எடுத்து காட்டுறாப்புல செக்யூரிட்டி. ஓகே. ஸோ அதனால் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, ஹோல்டு பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள ட்ரெண்டிங் நியூஸாக ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லா நியூஸ் சேனல் மற்றும் எல்லா இதுலையுமே இதை பற்றி தான் ஓடிக்கிட்டு இருக்குது டாபிக். ஓகே. அவரை ஹோல்டு பண்ணி ஏற்ற போகிறாங்க. அவர் ஏற மாட்டுறாப்புல செக்யூரிட்டி. அதுக்கே ஒரு 10 நிமிஷம் ட்ரை பண்ணி தான் அவரை ஏற்றுறாங்க. எங்கே ஏற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஜீப்பில் ஏற்றி அவரை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவரை ஏற்றிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, திடீர்னு பார்த்திங்கன்னா சீமான் அவங்களோட ஒய்ஃப் வெளியே வராங்க. வந்துட்டு எதுக்கு ஏற்றுறீங்க, சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் மேலே கை வச்சா நாங்கள் சாரின்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்க கேட்காம அவரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க ஒய்ஃபும் சீமானோட ஒய்ஃபும் ட்ரை பண்ணுறாங்க, கொடுங்க தெரியாமல் பண்ணிட்டார் அப்படின்ட்டு. ஸோ நான் போலீஸ் மேலே கை வச்சா யார் போலீஸ் எல்லாம் பண்ணுவாங்களா, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாருங்கள், சட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்து போலீஸோட எல்லாமே பாருங்கள், ட்ரெஸ் எல்லாம் எப்படி அலங்கோலமாக ஆக்கி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி செஞ்சதுனால போலீஸ் கோவப்பட்டாங்க. ஸோ கிளம்பிட்டாங்க இடத்த விட்டு. அவங்க செக்யூரிட்டி மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள டாபிக் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ். ஓகேவா? ஸோ மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட்டு கிளம்பிட்டாங்க. பாய்.